guys, welcome to RK Sports. இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SNPL தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் vs RCB. பஞ்சாப் RCB டாஸ் வின் பண்ணி bowling எடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லக்ஷ்மன் தான் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஹரிஷ் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு ஷாட்டுங்க, குட் லென்த் போயிருக்கு, நல்ல ஒரு ஃபீல்டிங், ஆனால் பவுண்டரி போயிருக்கு. பவுண்டரி சிக்னல் அப்புறம் இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி வருதுங்க லக்ஷ்மன் பேட்லேருந்து டீம் பஞ்சாப் கிங்ஸ்க்காக. RCBக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ணேன். ஹரிஷ் தாங்க இருக்காரு. 6-1 ஒரு ஆஃப் சைடு அடிக்கிறாங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங்க டீம் பஞ்சாப் கிட்டேருந்து. பஞ்சாபுக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஜித் தாங்க இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 6-1 ஒரு பேகேட் ட்ரை பண்ணாரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. 6-1 ஒரு யோஜி ட்ரை பண்ணாங்க, சரியா படலை. ஜஸ்ட் சிங்கிள் வராங்க. சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா டீம் பஞ்சாப் சைடில்? ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க. நைஸ் பால், டாட் பால் மட்டுமே. இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஒன் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 6 ஃபார் நோ லாஸ். செகண்ட் ஓவர் கண்டிப்பாக முரளி தான் வந்திருக்காரு டீம் RCBக்காக. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பனிஷ் பண்ணலான்னு பார்த்தாரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நல்லா பட்டிருக்கு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. லெக் சைடில் அடிக்கிறாங்க. பவுண்டரி போகுமா இல்லை நல்ல ஒரு ஃபீல்டிங் ஆக? ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். ஷாட்டுங்க, ஃபுல் டச் பால் டைம் பண்ணியிருக்காங்க. ஆஃப் சைடில் பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? பவுண்டரி, நல்ல ஒரு ஷாட்டுங்க லக்ஷ்மன் பேட்லேருந்து டீம் பஞ்சாபுக்காக. ஒரு லெக் சைடு ஆடலான்னு பார்த்தாங்க. ஜஸ்ட் இப்போ டாட் பால் மட்டுமே மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பால் டைம் பண்ணலான்னு பார்த்தா ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. 2 hours completed score for 11 for no loss. செகண்ட் ஓவர் கண்டிப்பாக மோகன் தான் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பனிஷுங்க. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? பவுண்டரி, நல்ல ஒரு ஷாட்டுங்க அஜித் பேட்லேருந்து டீம் பஞ்சாப்காக. 6-1 ஒரு ஒயிட் பால் சிக்னல் நம்பர் வந்துருக்கு. 6-1 ஒரு ஜெயிட்டுங்க, மேலே போயிருக்கு, கேட்சாக இருக்குமா? விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் பஞ்சாப்ஸ். அஜித் அவர் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாருங்க. ஆஸ்திரேலியா நியூ பேட்ஸ்மேன் அசோக் தாங்க வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் RCBலேருந்து லெக் சைடில் ஆடி இருக்காரு. ஜஸ்ட் சிங்கிளை டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா? இல்லை ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். ஷாடு லைன் அண்ட் லென்த் போட்டிருக்காங்க ஆஃப் சைட்லேயே. டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் நல்லா ஒரு கேட்டுங்க, மேலே போயிருக்கு, கேட்சாக இருக்குமா? இல்லை கேட்ச் எதுவுமே போல. ஜஸ்ட் டபுள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். 2 ரன்கள். நெக்ஸ்ட் ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. கேட்சாக இருக்குமா? இல்லை கேட்சை மிஸ் பண்ணி பவுண்டரி போயிருக்குங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க லக்ஷ்மன் கிட்ட இருந்து டீம் பஞ்சாப்காக. 3 hours completed ஸ்கோர் ஃபார் 23 ஃபார் 1 loss. ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ணாங்க டீம் RCB. நல்ல ஒரு ஷார்ட் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரீட்டில் ஆடி இருக்காங்க. டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். நெக்ஸ்ட் நல்ல ஒரு கிக்கர் ஒன், டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒரு ஹியூஜ் ஹிட்டிங்க, ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. மேக்ஸிமமாக இருக்குமா? 6 லக்ஷ்மன் பேட்லேருந்து டீம் பஞ்சாப்காக ஃபர்ஸ்ட்டு 6 வருதுங்க. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட்டு 6 அடிக்கிறாரு லக்ஷ்மணன். நெக்ஸ்ட் எக்ஸல் ஆடி இருக்காங்க. பவுண்டரி போகுமா? இப்போ இருக்கா? 4 நல்ல ஒரு ஷாட்டுங்க லக்ஷ்மன்லேருந்து. பேக் டு பேக் ஆடி இருக்காரு. குயிக்காக 2 பாலில் 10 ரன் ஆடி கொடுத்துருக்காரு டீம் பஞ்சாப்காக. நெக்ஸ்ட் ஒரு யோஜி ட்ரை பண்ணாரு, சரியா படலை. 1 ரன் மட்டுமே. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. போன பால் பவர் பிளேயில் 4 பேர் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஷாட்டு, பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை ஜஸ்ட் டபுள் ரன் ஓடுறாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். 4 hours completed score for 38 for 1 loss. 5th ஓவர் கண்டினியூ பண்ணேன். ராஜி தான் வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பேகேட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமமாக இருக்குமா? 6 நல்ல ஒரு ஷாட்டுங்க லக்ஷ்மன் பேட்லேருந்து டீம் பஞ்சாப்காக. நெக்ஸ்ட் எக்ஸையில் போட வந்து ஜஸ்ட் எக்ஸையில் தட்டி விட்டு போயிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. மெயின் டாட் பால். ராஜேஷ் பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்
ஆடி இருக்காங்க. விக்கெட்டாக இருக்குமா? இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஆடி இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டால். ஸ்ட்ராங்கான ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க டீம் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 47 ஃபார் 1 லாஸ். சிக்ஸ்த் ஓவரை கண்டினியூ பண்ண சஞ்சய் தாங்க வந்திருக்காரு. அவன் ஸ்ட்ரைக்கில் லக்ஷ்மன் தான் இருக்கார். ஸ்ட்ராங் சஞ்சய் கிட்டேருந்து நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்சாக இருக்குமா? இல்லை, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி போக வாய்ப்பு. நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட் டபுள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். ஸ்ட்ராங்கான ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. கேட்சாக இருக்குமா? இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூஜ் ஹைட்டிங் லெக் சைடில் போயிருக்கு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஸ்ட்ராங்கான அதாவது ஷார்ட்டிங்க ஃபுல் டச் பால் டைம் பண்ணியிருக்காங்க. நோ பால் சிக்னல் இல்லை அம்பர்கிட்டேருந்து. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். சிக்ஸ்த் ஓவரோட 5th பால். நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. கேட்சாக இருக்குமா? இல்லை, முன்னாடியே குத்திருக்கு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு ஷார்ட்டிங்க ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. கேட்சா நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. கீழே ஆடி இருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. 6 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 54 ஃபார் 1 லாஸ். 7th ஓவரை கண்டினியூ பண்ணாங்க. சாரி, ஆர்சிபி. ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் டாஸ் பால் சரியாக டைம் பண்ணல. கேட்சாக இருக்குமா? இல்லை, முன்னாடியே குத்திருக்கு. ஜஸ்ட் டபுள் ரன் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். ஸ்ட்ராங்கான ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. ஒரு ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. பவுண்டரி போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே. ஜஸ்ட் சிங்கிள் ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு ஷாட்டுங்க பனிஷ் பண்ணியிருக்காரு. கேட்சாக இருக்குமா? விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் பஞ்சாப். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுதர்சன் தாங்க அதுக்கு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா? இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே வந்திருக்கு. 7th ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. ஆஃப் சைடில் பவுண்டரி போக சான்ஸ் இருக்கா? 4. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பவுண்டரி வந்திருக்கு அசோக் பேட்லேருந்து. 7 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 63 ஃபார் 2 லாஸ். 8th ஓவர் கண்டிப்பாக சஞ்சய் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டச் பால் போட்டிருக்காரு. ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் பஞ்சாப். நெக்ஸ்ட் ஒரு விக்கெட் ட்ரை பண்ணார். சரியாக டைம் ஆகலை. ஜஸ்ட் சிங்கிளாக டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா? டபுளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டபுள் மட்டுமே. ஸ்ட்ராங்கான ஒயிட் பால் சிங்கிள் அம்பர்கிட்டேருந்து. ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டா? 4 ரன். பவுண்டரி சிங்கிள் அம்பர்கிட்டேருந்து வந்திருக்கு. 4. நல்ல ஷாட்டுங்க அசோக் பேட்லேருந்து வந்திருக்கு. ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூஜ் ட்ரை பண்ணாரு. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் பால் சஞ்சய் கிட்டேருந்து ஒரு விக்கெட் போயிருக்காங்க. கேட்சாக இருக்குமா? இல்லை, தான் வந்துருக்கு. ஜஸ்ட் சிங்கிளை மட்டும் தான் டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்க. டபுளாக ட்ரிபிளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் டீம் பஞ்சாப் கிட்டேருந்து. ரன்னிங் இந்த ட்ரிபிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சாரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆச்சு. டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க டீம் பஞ்சாப் 74-75 to win by ஆர்சிபி. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் டாப் ஏஜ் ஆயிருக்கு. கேட்சாக இருக்குமா? விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் முரளி தாங்க வந்திருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. பவுண்டரி போக சான்ஸ் இருக்கா? பவுண்டரி நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி அடித்தராரு டீம் ஆர்சிபிக்காக முரளி. பஞ்சாப்காக ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிப்பாக கார்த்தி தான் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒரு டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஆனால் கேட்சு விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி. ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துறாரு கார்த்தி டீம் பஞ்சாப்காக. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ரன்னு. ஹலோ ஷார்ட்டு ஒரு நோ பால் சிங்கிள் அம்பர்கிட்டேருந்து.
செக் ஆடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோ பால் கொடுக்குறாரு அம்பர். போன பால் ஒரு செக் அடிச்சதுனால நோ பால் கொடுத்து ஓவரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் டாட் பால் மட்டுமே. ஒன் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 4 ஃபார் 2 லாஸஸ். செகண்ட் வின் பண்ணுறாங்க டீம் பஞ்சாப். ஆன் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் தாங்க இருக்கார். டாட் பால் மட்டுமே. போன பால் ஒரு லாங் ஸ்டெப்னால நோ பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வானே ஒரு டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் வானே வச்சுட்டு நல்ல ஷாட்டுங்க. பேக்கில் போயிருக்கு. கேட்சாக இருக்குமா இல்லை நல்ல ஒரு ஃபீல்டிங்காங்க. பவுண்டரி தட்டுருக்காங்க. இல்லை ஜஸ்ட் டபுள் மட்டுமே ஓடி இருக்காங்க டீம் ஆர்சிபி. நெக்ஸ்ட் வான வச்சுட்டு நல்ல ஒரு டைம் பண்ணலான்னு பார்த்தாரு. டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் வான நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் வான டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் வான நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பவுண்டரியாக இருக்குமா? பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 4 ரன் வந்திருக்கு. ஜோசப் விஜய் எனும் டோஸ் கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 12 ஃபார் 2 லாஸ். தொடர கண்டினியூ பண்ணுறாங்க டீம் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் பால் வச்சுட்டு ஒரு ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் இருந்து ஸ்ட்ரானு இன்னும் வச்சுட்டு டாட் பால் மட்டுமே. கேட்ச் கேட்குறாங்க. பேட்டில் பல்ல ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரானு ஒரு மெயின் வச்சுட்டு எடுத்துக்காரு. ஒரு ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் இருந்து ஸ்ட்ரானு ஆஃப் சைடில் ஆடி இருக்காங்க. பேக்கில் போயிருக்கு. ஸ்டூஜா இருக்குமா? நல்ல ஒரு ரன்னிங்க. 2 ஜோடி இருக்காங்க டீம் ஆர்சிபி. நெக்ஸ்ட் வான வச்சுட்டு ஜஸ்ட் டாட் பால் ஒயிட் பால் சிக்னல் அப்புறம் இருந்து நெக்ஸ்ட் வான என்ன வச்சுட்டு டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் வான பேக் டு பேக் டாட் பாலாக போட்டிருக்காங்க ராஜேஷ் இன்னைக்கு வச்சு. நெக்ஸ்ட் வான ஸ்ட்ரைட்னால ஷார்ட் ட்ரை பண்ணார். சரியாக டைம் ஆகல. கீழே தான் போயிருக்கு. சிங்கிளை டபுளாக கனெக்ட் பண்ணுவாங்களா இல்லை ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே ஓடி இருக்காங்க ஆர்சிபி. ஆன் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி தாங்க இருக்காரு. அவருக்கான பாலு நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. கேட்சாக இருக்குமா இல்லை கேட்சை மிஸ் பண்ணி பவுண்ட்ரி விட்டுருக்காங்க. 4 நல்ல ஒரு ஷாட்டுங்க. 3 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 22. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பனிஷ் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி. நல்ல ஒரு ஷாட்டுங்க கார்த்திக்கிட்டேருந்து. கார்த்தியில் ராஜேஷ்கிட்டேருந்து. ஸ்ட்ரான மீனை வச்சுட்டு எடுத்துருக்காரு. நல்லா ஷாட்டுங்க. மேலே போயிருக்கு. கேட்சாக இருக்குமா இல்லை கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. போன பால் ஒரு லாங் ஸ்டெப் வச்சுருக்காரு. நல்ல பால் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பனிஷ்ங்க. மேக்ஸிமமாக இருக்குமா இல்லை நல்ல ஃபீல்டிங்காங்க. பவுண்ட்ரி போகாமல் தத்துருக்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரான வச்சுட்டு எடுத்துருக்காரு. பவுண்ட்ரி போகுமா இல்லை டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான நல்ல ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் போயிருக்கு. பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்கா? பவுண்ட்ரி. நல்ல ஷாட்டுங்க. ராஜேஷ் பேட்லேருந்து பேக் டு பேக் பவுண்ட்ரி ஆடி கொடுத்துருக்காரு டீம் ஆர்சிபிக்காக. ஸ்ட்ரான மெயினை வச்சுட்டு நல்ல டைமிங் இருக்குமா இல்லை நல்ல ஃபீல்டிங்காங்க. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் வானு சீனிக்கிட்டேருந்து டாட் பால் மட்டுமே. 4 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 33 ஃபார் 2 லாஸ் 3 லாஸ். ஃபிஃப்த் ஓவர் கண்டினியூ பண்ணுறாங்க டீம் பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் பாலே செக்கோட டாட் பால் கொடுத்துருக்காங்க. செக் அப்பீல் பண்ணியிருக்காங்க அப்புறக்கிட்டேருந்து. ஸ்ட்ரானு நல்ல ஷாட்டு. ஆனால் கேட்சு ஆனால் நோ பால் சிக்னல் அப்புறக்கிட்டேருந்து சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரானு ஓவர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போன பால் ஒரு ஃபீட்னால நல்ல ஷாட்டுங்க. கேட்சாக இருக்குமா? ஒரு மிஸ் ஃபீல்டிங்காங்க. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரானு ஒரு சிவஷிப்பு பேக்கில் ஆடி இருக்காங்க. பவுண்ட்ரி போக சான்ஸ் இருக்கா இல்லை நல்ல ஒரு ஃபீல்டிங்காங்க. ஜஸ்ட் டபுள் மட்டுமே ஓடி இருக்காங்க. ஸ்ட்ரான வச்சுட்டு பவுண்ட்ரி போகுமா? நல்ல ஒரு ஷாட்டுங்க. கேட்சாக இருக்குமா இல்லை நிறைய ஊற்றிருக்கு. 1 pitch ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரான லெக் சைடில் ஆளான்னு ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் டாட் பால் மட்டுமே. ஸ்ட்ரான நல்ல ஷாட்டுங்க. பேக் 8 போயிருக்காங்க. கேட்சாக இருக்குமா? விக்கெட்டு. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் ஆர்சிபி. 5 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் நல்ல ஷார்ட்டே கேப்பில் ஆடி இருக்காங்க. பவுண்ட்ரி போக சான்ஸா இல்லை நல்ல ஃபீல்டிங்காக ஜஸ்ட் டபுள் மட்டுமே ஓடி இருக்காங்க.
சிக்ஸ்த் ஓவர் கண்டினியூ பண்ணல, லக்ஷ்மன் தான் வந்திருக்கார். 47. 17 பாலில் 35 வச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம் ஆர்சிபி. அப்படிலாம் மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம் பஞ்சாப். நல்ல ஷாட், டாப் ஏஜ், கேட்சாக இருக்குமா, விக்கெட்டு. ராஜேஷ் அவர் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாருங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் சஞ்சய் தாங்க வந்திருக்காரு. ஒரு கன்ஃபர்ஸ் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சாரி, ஒயிட் பால் சின்ன கம்பெனி இருந்து. நெக்ஸ்ட் நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் ஆடி இருக்கா, ஜஸ்ட் எஜ்ஜு மட்டுமே ஆயிருக்கு, சிங்கிள் ஓடி இருக்காங்க. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தருண் தாங்க வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஆடி இருக்காரு. பவுண்டரி போகுமா இல்லை, நல்ல ஃபீல்டிங், ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் நல்ல ஒரு பேட்டுங்க, மேலே போயிருக்கு, கேட்சாக இருக்குமா, விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன்கள், ஜஸ்ட் டபுள் மட்டுமே. நெக்ஸ்ட் நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காங்க, பவுண்டரி போகுமா இல்லை, நல்லா ஃபீல்டிங்காங்க, செகண்ட் ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. 6 overs கம்ப்ளீட் ஸ்கோர் ஃபார் 46. சாரி, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. அவதோட கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்ட்ரானே ஒரு ஒயிட் பால் சிக்னல் நம்பர் இருந்து. ஸ்ட்ரானே ஒரு மெயின் ஓவர் ஒயிட் பால் சிக்னல். ஸ்ட்ரானே ஒரு டாட் பால் மட்டுமே. ராமான் போலிங்க. நல்ல ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் போயிருக்கே, கேட்சா மேக்ஸிமம் மாறு. நல்ல ஷாட்டுங்க தருண் பேட்லேருந்து டீம் ஆர்சிபிக்காக. ஸ்ட்ரானே ஒரு ஃபுல் டாஸ் பால், நோ பால் சிக்னல் அப்டேட் இருந்து. தரடிட்டா, விக்கெட் சிக்னல். 9 பாலில் 19 மேட்சை வின் பண்ணாங்க டீம் ஆர்சிபி. எல்லா மேட்சும் வின் பண்ணுவாங்க டீம் பஞ்சாப். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் தான் வந்திருக்காரு. ஒரு ஒயிட் பால் சிக்னல். நெக்ஸ்ட் நல்ல ஷாட்டுங்க, டைம் பண்ணியிருக்காங்களா, கேட்சாக இருக்குமா, விக்கெட்டை மிஸ் பண்ணி பவுண்டரியும் விட்டுருக்காங்க. 4. நல்ல ஒரு ஷாட்டு. சாரி கைஸ், போன பால் ஒரு பவுண்டரி கிடையாது, மேக்ஸிமமே போயிருக்கு. 6. கேட்சாக இருக்குமா இல்லை, விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸ்டார்ட் பால் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒரு ஹியூஜ் ஹிட்டுங்க, கேட்சாக இருக்குமா இல்லை, விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே, சிங்கிள் டபுளாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க டீம் ஆர்சிபி. 6 பாலுக்கு 10 மேட்ச் வின் பண்ணுவாங்க டீம் ஆர்சிபி. ஸ்ட்ரைக்கில் தருந்தாங்க இருக்கார். போலர் வந்து லக்ஷ்மன் தான் போட்டார். ஒரு சிங்கிளாக டபுளாக கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லை, ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் சதீஷ் தாங்க இருக்கார். ஒருக்கான செகண்ட் பாலு, நல்லா ஒரு பிக் ஹிட்டுங்க, சதீஷ் கிட்டேருந்து மேக்ஸிமம் போயிருக்கு. 6. நல்ல ஷாட்டுங்க சதீஷ் பேட்லேருந்து டீம் ஆர்சிபிக்காக. 4 பாலுக்கு 3 மேட்சை வின் பண்ணாங்க டீம் ஆர்சிபி. நல்ல ஒரு பேட்டிங்க சதீஷ் கிட்டேருந்து, நல்ல ஒரு மேக்ஸிமம் ஆடி கொடுத்தாரு டீம் ஆர்சிபிக்காக. நெக்ஸ்ட் இன்னும் நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணார், ஜஸ்ட் எஜ்ஜி மட்டுமே, சிங்கிள் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் நல்ல ஷாட்டு, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க, விக்கெட். தொடர்ந்து ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணுறாருங்க. ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் சஞ்சய் தாங்க வந்திருக்காரு. 2 பாலுக்கு 2 ஆடணும், ஒரு டாட் பால் மட்டுமே, 1 பாலுக்கு 1 ஆடணும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேட்சாக இருக்குமா இல்லை, நல்ல ஒரு ரன்னிங்க சதீஷ்கிட்டேருந்து. 2 ரன் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மிஸ் ஃபீல்டு, ஜஸ்ட் டபுள் ஓடி. இதோட இந்த மேட்சை வின் பண்ணாங்க டீம் ஆர்சிபி. நல்ல ஒரு மேட்சுங்க, நல்ல ஒரு செலிப்ரேஷன் ஆர்சிபி கிட்டேருந்து, நல்ல ஒரு வின்னிங்க. மேட்ச் வின் பை ஆர்சிபி.